மீண்டும் இரண்டாவது முறையா எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த குணத்தூர் பொதுமக்களுக்கும் பொன்காளியம்மன் கோவில் நிர்வாகத்திற்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, இந்த பாரம்பரியமும் பண்பாடு காக்கணும்னு சொல்லி நம்ம பாரம்பரியத்தை எப்படி மீட்டெடுக்கணும், எப்படி மீட்டெடுத்தா அந்த பாரம்பரியம் மீண்டும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடயே நாம் இதை பண்றோம். அதுக்கு நீங்களும் இவ்வளவு ஒத்துழைக்கிறீங்க, எங்களுக்கு ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி. அது இந்த மண்ணுல இதை விட என்னடா வெளிச்சங்களா, அதாவதுங்க நம்ம எதை எடுத்தாலும் ஆங்கிற எழுத்து முதல்ல வரும். ஆங்கிறது வந்து தமிழா இருந்தாலும் சரி, நீங்க அதை எவ்வளவு பழமைன்னு குறிப்பிட்டு போனீங்கன்னா ஆங்கிறது முதல்ல வரும். அப்பேற்பட்ட பெருமை மிக்க மண் இந்த மண். ஏன்னா எவ்வளவோ நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இதே இந்த இடத்துல நம்ம வந்து இன்னைக்கு இத்தனை நாள், அதாவது இவ்வளவு 100 ஆண்டுகள் கழிச்சு இந்த இடத்துல ஒரு கோவில் விசேஷம், அந்த கோவிலுக்கு நம்ம வந்து நம்ம நிகழ்ச்சி பண்ணி நீங்க இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பந்தம் நடக்கும்னு சொல்லி ஏதோ ஒரு காலத்தில் நடந்திருக்குது. அதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணிய காரியம் ஏதோ நாம் செஞ்சிருப்போம், நம்ம அப்பா அம்மாவோ யாரோ செஞ்சிருக்காங்க. அப்படி இருந்தா மட்டும்தான் இது நடக்கும். ஏன் வந்து அதிகமா சொன்ன அப்படின்னா, குன்னத்தூருக்கு முன்னாடி வந்து ஆதி குன்னத்தூருங்கிறது வந்து நம்ம இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. தாராபுரம்ங்கிறது வந்து ரொம்ப மிக பழமையான ஊர். திருப்பூர்ல இப்ப வந்தது. நீங்க வரலாற்று எடுத்து படிக்கும் போது ஒவ்வொரு இடத்துலையும் நாம வாழ்ற பூமியோட மண்ணினோட மாண்பு மட்டும்தான் வரலாற்றை நிர்ணயிக்குது, வாழ்ற மக்களுடைய வாழ்வியலையும் நிர்ணயிக்குது. இந்த மண்ணின் வாழ்வியல் மிக பழமையானது. இந்த வாழ்வியலோட வாழ்க்கை முறை மிக மிக பழமையானது. இங்க வாழும் மக்கள் அவ்வளவு தூர பாரம்பரியம் மிக்கவர்கள் என்று சொல்றதுதான் நான் இதை சொல்ல வரேன். இந்த பாரம்பரியமும் இந்த பண்பாடும் தலை தூங்க வேண்டும். இங்க வந்துள்ள அத்தனை உறவுகளும் நண்பர்களும் பொன்காளியம்மன் அருளால் 16 செல்வங்களும் பெற்று நீங்க வேண்டுதல் அத்தனை நடக்கணும்னு சொல்லி அந்த வேண்டுதலுக்காக இதோ அடுத்த ஆட்டம். நீங்களும் என்ன வேண்டுதலோ அதை மனசார வேண்டி கேளுங்க, பொன்காளியம்மன் அருள்வார் என கேட்டு இதோ அடுத்த ஆட்டம்.